உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. எங்க பாருங்க, இந்த தங்கம் வெள்ளி விலை மார்க்கெட்ல இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. அதனால 2026ஆம் ஆண்டிற்கான முதலீட்டு வழிகாட்டிய பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதனால கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். தங்கம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பாதுகாப்பான முதலீடு தாங்க. நீண்ட காலத்துக்கு உங்க பணத்தோட வேல்யூவை இது காப்பாத்தும். எந்த ஒரு பொருளாதார ஏற்ற இறக்கம் வந்தாலும் சரி, உங்க சேமிப்பை பத்திரமா பாத்துக்க தங்கம் ஒரு சூப்பரான சாய்ஸ். இப்போ கரண்ட் ரேட் என்னன்னு பார்த்துருவோமா? இன்றைக்கு 24 கேரட் தங்கம், அதாவது 99.9% சுத்தமான தங்கம் 15,300 முதல் 15,400 வரை இருக்கு. எந்த ஒரு கலப்படமும் இல்லாத இந்த பியூர் கோல்டு தான் சீரியஸா இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களோட மெயின் டார்கெட். ஒருவேளை நீங்க வெறும் முதலீடா இல்லாம நகையா வாங்கலான்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டியது 22 கேரட் ஆபரண தங்கம். இதோட தூய்மை 91.6%. இன்றைக்கு நிலவரப்படி இந்த 22 கேரட் நகை தங்கம் 14,050 ரூபாய் முதல் 14,100 ரூபாய் வரை மார்க்கெட்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. எப்பவுமே தங்கத்தை மட்டுமே பார்த்துட்டு வெள்ளியை நாம அசால்ட்டா விட்டுறக்கூடாது. வெள்ளி கூட ஒரு ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். ஒரு கிராம் வெறும் 95 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை தான் இருக்கு. உங்ககிட்ட குறைந்த அமௌண்ட் தான் இருக்குன்னா கூட கவலைப்பட வேண்டாம். அந்த குறைந்த அமௌண்ட்ல கூட நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கு இது யூஸ்ஃபுல்னா, சேமிப்பு செய்ய நினைப்பவர்கள், நகை வாங்க நினைப்பவர்கள், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றவங்கன்னு எல்லாருக்கும் இது முக்கியம். தூய்மையான முதலீட்டுக்கு நீங்க 24K தங்கத்தை லாக் பண்ணலாம். ஆனா நீடிச்சு உழைக்கக்கூடிய நகைகள் செய்யணும்னா கண்டிப்பா 22K தங்கம் தாங்க சரியான சாய்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த விலைகள் ஏன் தினமும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதுக்கு இந்த 5 முக்கிய காரணங்கள் தாங்க அடிப்படை. குறிப்பா சொல்லணும்னா, சர்வதேச மார்க்கெட் நிலவரம், அப்புறம் டாலருக்கு எதிரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு. இந்த 2 விஷயமும் தான் தினசரி தங்க விலையை ரொம்பவே கடுமையா தீர்மானிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்தும் விலையில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சென்னை, மதுரை மாதிரியான உள்ளூர் மார்க்கெட்டுகள்ல அங்க இருக்கிற லோக்கல் டீலர்கள் அப்புறம் அந்த நேரத்துக்கான உடனடி மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து தங்கத்தோட விலையில ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறத நீங்க கண்டிப்பா கவனிக்கலாம். இங்க தான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நகை வாங்கும்போது ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய செலவு என்ன தெரியுமா? அதுதான் மேக்கிங் சார்ஜஸ், அதாவது செய்கூலி. இது எல்லா கடையிலயும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. கடைக்கு கடை 5% முதல் 20% வரை ரொம்பவே மாறுபடும். நாம வச்சிருக்கிற பட்ஜெட்ல ஒரு பெரிய பகுதியை இந்த செய்கூலியே அப்படியே முழுங்கிடும். இது எப்படி நம்ம ஃபைனல் பில்ல கால்குலேட் ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல அன்னைக்கான தங்கத்தோட அடிப்படை விலை, அதோட நம்மால கணிக்க முடியாத அந்த செய்கூலி சேரும். இதுக்கு மேல அரசாங்கம் கட்டாயமாக்கி இருக்கிற 3% GST வரையும் நம்ம பில்லுல சேர்க்கப்படும். இப்படிதான் ஃபைனல் அமௌண்ட் வருது. சோ இதுல நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க நோக்கம் நகை அணியறது இல்ல, மாறா இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை சேமிக்கிறது தான்னா நாணயங்கள் இல்லனா கோல்டு பார்கள் வாங்குறது பல மடங்கு புத்திசாலித்தனம். ஏன்னா இதுல அதிக சேகோலி கிடையாது. அதோட எதிர்காலத்துல விற்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசேல் வேல்யூவும் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எப்போ தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கறதையும் ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணணும். திருமண சீசன், தீபாவளி, அக்ஷய திருதியை மாதிரியான பெரிய பண்டிகை காலங்கள்ல, அப்புறம் நாட்டுல பணவீக்கம் அதிகமாகிற சமயத்துல தங்கத்தோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகமானா கண்டிப்பா விலையும் கிடுகிடுன்னு உயரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. சரி, எப்படி செக் பண்ணணும்? தினமும் ரேட் சேஞ்ச் ஆகும். அதனால வாங்கறதுக்கு முன்னாடி கரண்ட் ரேட் செக் பண்ணணும். ₹1 கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா BIS ஹால்மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அப்புறம் எந்த கடைக்கு போனாலும் சரி, கட்டாயமா முறையான பில் வாங்க மறந்துடாதீங்க. இப்போ ஒரு குட்டி டெஸ்ட், குவிக் குவிஸ். தங்கம் வாங்கும்போது முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன? A கலர் மட்டும், B BIS ஹால்மார்க், C வெயிட் மட்டும். இந்த क्वेश्चनக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கப்பதிவையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.